நான் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஜாக்லினோட எலிமினேஷன் குறித்து விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கருத்துக்கள இப்ப பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னரா நம்ம முத்துக்குமரன் தான் வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாரு. அண்ட் 2வது இடத்த பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, பணப்பட்டி டாஸ்க்ல ஜாக்லின் தோற்றத தொடர்ந்து அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களால இந்த ஃபினாலேல வந்துட்டு கலந்துக்க முடியாம போயிருச்சு. இருந்தாலும் ஜாக்லின் ஒரு வேளை எவிக்ட் ஆகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு சௌந்தர்யா இருந்த இடத்துல மேபி இருந்திருக்கலாம். அதேபோல ஜாக்லின் கடைசி நேரத்தில எலிமினேட் செய்யப்பட்டது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும். பணப்பட்டி டாஸ்க்ல தோற்று போன ஜாக்லின் வந்துட்டு அந்த வீட்டை விட்டே வெளியேற்றப்பட்டாங்க. இதை தொடர்ந்து ஆ, அந்த பிக் பாஸ் மேடையில், அதாவது கிராண்ட் ஃபினாலே மேடையில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை கூப்பிட்டு அவங்களுடைய பயண வீடியோவை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு காமிச்சாரு. அப்போது ஜாக்லினை விஜய் சேதுபதி மனதார பாராட்டினாரு. நீங்கள் பயத்தை ஜெயிச்சிட்டீங்க ஜாக்லின். நானாக இருந்திருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். பிக் பாஸ் வீட்டில் நான் இருந்திருந்தா கூட நீங்கள் எடுத்த இந்த முடிவை கண்டிப்பாக நான் எடுத்திருக்க மாட்டேன். எப்போ நீங்கள் பயத்தை வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்களோ அப்போவே நீங்கள் ஹீரோவாயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பாராட்டி பேசினார். இதை தொடர்ந்து ஜாக்லின் பேசும்போது, நான் என்னை இத்தனை வாரங்களாக காப்பாற்றின மக்களுக்காகத்தான் இந்த முடிவை எடுத்தேன். தொடர்ந்து 15 வாரங்களாக நாமினேட் ஆனப்பவும் மக்கள் எனக்கு ஓட் பண்ணி என்னை காப்பாற்றினாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வச்சு உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.